போன வீடியோல இண்டக்ஷன் மோட்டார்னா என்னன்னு சின்ன குழந்தைக்கும் புரியுற மாதிரி சிம்பிளா தெளிவா டீடைல்டா பார்த்தோம். இந்த வீடியோல சப்ளைய பேஸ் பண்ணி, அதாவது அந்த இண்டக்ஷன் மோட்டார் கொடுக்கிற வோல்டேஜ பேஸ் பண்ணி அந்த மோட்டரை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார், 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார்னா என்ன? நம்ம ஏற்கனவே நம்ம இண்டக்ஷன் மோட்டரை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து ஏசி சப்ளை உள்ள போகும். இப்ப ஏசி சப்ளையோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், இப்படிதான் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஏசி கரண்ட் போகும்போது அந்த சிங்கிள் பேஸ் மோட்டர்ல ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, இந்த பக்கம் சுத்துறதா இல்ல இந்த பக்கம் சுத்துறதா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்கும். அப்ப அந்த கன்ஃபியூஷன் நடக்கும்போது அந்த ரோடு எந்த பக்கம் சுத்தாம அப்படியே வைப்ரேட் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும். அப்ப நீங்க போய் ஒரு கையில இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா அந்த மோட்டர் சர்ன்னு சுத்த ஆரம்பிச்சு. இதனாலதான் சொல்லுவாங்க சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்டர்வியூலயோ இல்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிங்கிள் பேஸ் மோட்டர் பத்தி சொல்லுங்க அப்படின்னா, சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க சிம்பிளா பதில் சொல்லலாம். அப்ப செல்ஃப் ஸ்டார்டிங் ஒவ்வொரு முறையும் போய் யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்ப சிங்கிள் பேஸ் மோட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதா ஒரு ஆள் உதவிக்கு வேணும். உதவிக்கு இருந்தா மட்டும்தான் அந்த சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் சுத்தும். இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஷன்ல வைப்ரேட் ஆகிட்டு அப்படின்னு நின்றுட்டே இருக்கு. உதாரணத்துக்கு ஃபேன்ல கெப்பாசிட்டர் போயிருந்தது அப்படின்னா ஹம்மிங் சவுண்ட் மட்டும்தான் வரும், அப்படியே நின்றுட்டே இருக்கும். நீங்க போய் கையில அப்படி தள்ளி விட்டோம்னா சார் சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த ரெண்டாவதா ஒரு ஆள் வந்து இப்படி கையில தள்ளி விடுறோம் இல்லையா, அந்த வேலையை தான் கெப்பாசிட்டர்ன்ற ஒரு விஷயம் செய்யுது. நீங்க சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல பாருங்க, நம்ம சீலிங் ஃபேனு, டேபிள் ஃபேனு, அப்புறம் வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டர் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து என்ன வேலை செய்யுது? அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்குற ஆள். நம்ம கையில தள்ளி விடுறோம் இல்லையா, அந்த கையில தள்ளி விடுற சப்போர்ட்டை தான் இந்த கெப்பாசிட்டர் பண்ணுது. இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்னா, இப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இப்படி போயிட்டு இருக்குது. அது கன்ஃபியூஷன்ல அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு இல்லையா? இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் அந்த 230 வோல்டேஜ் எடுத்துக்கிட்டு ரெண்டாவது ஃபேஸ் மாதிரி போய் மறுபடியும் அதே இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும். கெப்பாசிட்டருக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் போற சப்போர்ட் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கும். இப்ப ஒரு காந்தத்தை இங்க வச்சுட்டு இன்னொரு காந்தத்தை வச்சு, சின்ன காந்தத்தை இங்க வச்சுட்டு பெரிய காந்தத்துக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா அந்த காந்தத்தை அப்படி தள்ளும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டருக்குள்ள போயிட்டு வர்ற கரண்ட் இன்னொரு ஃபேஸ் மாதிரி ஒரு மாயையை உருவாக்கும். ரெண்டாவது ஃபேஸ் நான் ஒரு தருகிறேன், 2 ஃபேஸ் சேர்ந்து இந்த மோட்டர் சுத்துது அப்படின்ற மாதிரி இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கி அதை வந்து சுத்த ஆரம்பிக்கும். அப்ப இது கன்ஃபியூஷன்ல இருக்கிற அந்த மோட்டருக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுனால சர்ன்னு சுத்த ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம சீலிங் ஃபேனோட கான்செப்ட். சீலிங் ஃபேன்ல இதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, சீலிங் ஃபேன்ல கெப்பாசிட்டர் போயிருந்தது அப்படின்னா ஹம்மிங் சவுண்ட் வந்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கும். இதை நீங்க பாத்துருப்பீங்க. கெப்பாசிட்டர் மாத்தணும்னு சரியாயிடும். ஆனா அந்த கெப்பாசிட்டர் மாத்துறதுக்கு முன்னாடி நீங்க கையில சுத்தி விட்டீங்கன்னா ஃபேன் சுத்தும். இது நிறைய பேர் அனுபவிச்சிருக்கு. அதனாலதான் சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது, இன்னொரு ஆள் சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். பார்க்ல இப்படி வெர்டிகல் ஷேப்ல ஒரு தூரி மாதிரி இருக்கும். சர்க்கிளா வரிசையா சேர் இருக்கும், வரிசையா குழந்தைங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. நோட் பண்ண ஒரு ஆள் வந்து இப்படி இழுத்து தள்ளும் போது அவங்க இழுத்து சுத்த முடியல. அப்ப இன்னொரு ஆள் ஒரு சின்ன சப்போர்ட்டுக்கு கை கொடுத்து இப்படி தள்ளி விடுற மாதிரி ஒரு ஆள் வந்து அப்படியே தொடர்ந்து அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும் போது அது சுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான். இதை வந்து ஒரு உதாரணத்துக்காக மனசுல வச்சுக்கோங்க. இப்ப 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அது மேல அதால வந்து சுத்த வைக்கிற அளவுக்கு திறன் கிடையாது. ஆனா 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல 3 பேஸ் உள்ள போகுது. ஒரு மோட்டரோட காயிலுக்கு ஆர் பேஸ், ஒய் பேஸ், பி பேஸ், 3 பேஸ் உள்ள போறதுனால 3 கை. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு உதாரணம், ஒரு ரவுண்டா இருக்கிற அந்த தூரிய இப்படி சுத்துறதுக்கு ஒருத்தர் சுத்துறதுக்கு உண்டான வித்தியாசத்துக்கும்
3 பேர் 3 பக்கமும் நின்று ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று புடிச்சிட்டு இவரு கொஞ்சம் தள்ளி விட்டாங்க, அவரு கொஞ்சம் தள்ளுவாரு, இவரு கொஞ்சம் தள்ளுவாரு. இப்படியே வரிசையா தள்ளும் போது அதோட பிக்கப் ஸ்பீடும் பயங்கரமா இருக்கும். எந்த ஒரு ஸ்மூத்தா எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம ஸ்மூத்தா ரொட்டேட் ஆகும். அது எவ்வளவு பெரிய லோடா இருந்தாலும் ஈஸியா தள்ள முடியும் 3 பேர் இருந்தா. அதே சேம் கான்செப்ட் தான் இந்த 3 phase இண்டக்ஷன் மோட்டார்ல நடக்குது. 3 phase உள்ள போறதுனால முதல் phase கொஞ்சம் தள்ளி விடும், 2வது phase கொஞ்சம் அதை அப்படி இப்படி தள்ளி விடும், 3வது phase இப்படி தள்ளி விடும். இப்போ 3 பேர் மாத்தி தள்ளுறதுனால இந்த இடத்துல செல்ஃப் ஸ்டார்டிங் தானா உருவாகுது. இந்த இடத்துல கெப்பாசிட்டருக்கு வேலை இல்லை. அதனாலதான் சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு செல்ஃப் ஸ்டார்டிங் கிடையாது. அதை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் தேவை, ஒரு ஆள் தேவை. அந்த ஆள் தான் கெப்பாசிட்டர். 3 phase மோட்டருக்கு ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து தள்ளும் பொழுது இந்த மோட்டர் அழகா சுத்த ஆரம்பிச்சு. இதுதான் சிங்கிள் பேஸ் மோட்டருக்கும் 3 phase மோட்டருக்கும் உள்ள வித்தியாசம். இண்டக்ஷன் மோட்டரு எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க? சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வீடுகள், வீட்டுல இருக்கிற சின்ன தண்ணி தொட்டில, இந்த மாதிரி சின்ன லோடுங்களுக்கு சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப 3 phase இண்டக்ஷன் மோட்டர் தான் பவர் ஜாஸ்தி இல்லையா, எவ்வளவு லோடு இருந்தாலும் அதான் பிடிச்சி இழுத்துறது இல்லையா, தள்ளி விட்டுறது இல்லையா. அதனால பெரிய கம்பெனிகள்ல பெரிய பம்ப், பெரிய ஒரு ஊருக்கே பம்ப் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பம்பிங் ஸ்டேஷன் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள், லேத் மிஷின், ஃபேக்டரியில பெரிய மிஷின் எல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களுக்கு 3 phase மோட்டர் பயன்படுத்துவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அது இதுன்னு யூஸ் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாம சிம்பிளா ஒரு சின்ன குழந்தைக்கும் புரியுற மாதிரி நான் இந்த இதுல உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நான் உங்க மின்சார மனிதன்.